ஐயோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. ஹோம்ஒர்க் நோட் எடுக்காம மாட்டியா? நான் இன்னைக்கு கரெக்டா முடிச்சுட்டு வந்துட்டேன்டா. நான் முடிக்காத அன்னைக்கு எத்தனை நாள் சார்ட்ட போட்டு கொடுத்து அடி வாங்க வச்சிருக்கேன். இன்னைக்கு சார் வரட்டும் உன்னை போட்டு கொடுத்துடலாம். வேணாம்டா சொல்லிடாதா. இன்னைக்கு மாட்டி விடுறதுதான். சோ இவன் வேற ரெடியா இருக்கானே சாப்பிட்ட போட்டு விடுறதுக்கு. என்னப்பா கிளாஸ் நடத்துவோமா? சார் நேற்று ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொல்லிருந்தீங்க சார். நல்லா கரெக்டா முடிச்சுட்டு வந்துட்டாங்க சார். நீயே முடிச்சிட்டியா? அப்ப கண்டிப்பா கிளாஸ்ல எல்லாரும் முடிச்சுட்டு வந்திருப்பாங்களே. அதெல்லாம் சரிதான். உங்க செல்ல பிள்ளை ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கார முடிக்காம வந்திருக்காங்க சார். ஏப்பா சுரேஷ் நீ முடிக்காம வந்திருக்கியா? ஏப்பா? சார் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டேங்க சார். மறந்து நோட்டு தான் சார் எடுக்காம விட்டேன். என்னதான் பண்ணாலும் நீ பண்ணது தப்பு தான். கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு சார். அவனை புடிச்சு அடிங்க சார். ஹோம்ஒர்க் எழுதாம நோட்டை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் போய் சொல்றான் சார். நீ எந்திரி போய் கேர்ள்ஸ் பக்கத்துல பாரு. அதான் அவனை பனிஷ்மெண்ட். பொண்ணு பக்கத்துல உட்காருவோம் சார். வேணாம் சார். ஆமா சார் லாஸ்ட் பெஞ்சு பையனை மட்டும் கண்ணை மூடிட்டு அடிங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சு பையனுக்கு கிளாஸவே பார்க்க மாத்தி கொடுங்க. என்ன சார் உங்க சட்டம்? டேய் இது என்னோட கிளாஸ். நான் போற ரூல் தான் ஃபாலோ பண்ணுங்க. நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர அமைதியா பாரு.